ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரையும் இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறது நினச்சி மிச்சம் ஹாப்பியாயிக்கு. அதே மாதிரி எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நினச்சிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ கொண்டு வந்தேன் அப்படின்னா, சும்மா ஒரு ஈவினிங்கில் எடுத்த வீடியோ தான். ஈவினிங் இல்லை, ஆஃப்டர்நூன்லேருந்து எடுத்த வீடியோ. இது என்ன செய்ய பார்க்குறேன் அப்படின்னா, வட்டலாப்பம் தான் செய்ய பார்க்குறேன். வட்டலாப்பம் நான் நினச்ச அட்லீஸ்ட் 10 eggs ஈக்கணும் வட்டலாப்பம் செய்கிறதுக்குண்டு. அதுக்கப்புறம் நினச்சேன் அட்லீஸ்ட் 5 eggs. இப்போ என் அனிவர்சரி வீடியோவில் பார்த்துப்பீங்க, நான் 3 eggs வச்சு தான் வட்டலாப்பம் செஞ்சேன். அது நல்லாவே பர்ஃபெக்டாக வந்தேன். ஸோ இப்போ பழைய எப்போ வட்டலாப்பம் தின்றதுக்கு ஃபீல் ஆகுறோம், ஈக்கிற எக்ஸ்டெல்லாம் வச்சு செய்கிறதுக்கு பர்ஃபெக்டாக தான் வர ரெசிபியும். இது எங்களுக்கு இல்லை செய்கிறது. ஹஸ்பண்ட் அவரோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்கு போய் பார்க்குறேன். அவங்களுக்கு நான் பார்த்தா சும்மா போகிறதுக்கு செஞ்சு கொடுப்போம் என்னமானுமெண்டு. நார்மலி நாங்கள் என்னமானு வாங்கி கொண்டு போய்த்து கொடுக்குறத விட என்னமானு செஞ்சு கொண்டு போய்த்து கொடுத்தா கொஞ்சம் மனசுக்கு நிறைய ஆறுதலாயிக்கும். வட்டலாப்பம் கருப்பட்டி பிரிட்டி ஷுவராக இல்லைன்னா நான் இந்த மெத்தட்லாம் செய்கிறேன். கருப்பட்டி என்னமானு நடக்குமோ தெரியா, கருப்பட்டி நல்லா மீக்காதோ தெரியானா நான் நார்மலி மற்ற மெத்தட்லாம் செய்கிறேன். எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் குக்கரில் வச்சு எடுக்கிறேன். கருப்பட்டி நல்லதாக ஈக்கிறேன் அப்படின்னா முதல்ல கருப்பட்டி சிரப்பு செஞ்சுட்டு அதால் செய்கிற வட்டலாப்பம். நாங்கள் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறதை விட கருப்பட்டி சிரப்பு செஞ்சு அதால் வட்டலாப்பம் செஞ்செடுத்தா இன்னும் நல்லா ஈக்கிறேன். என் வீடியோவில் எனக்கு தெரியும் முந்திலேருந்தே என்கிட்ட கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறேன், எனக்கு தெரியும் அவங்கள. அதே மாதிரி இன்னும் புதிய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறேன். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் மிச்சம் தேங்க்ஸ். நான் ரியலி அப்ரிஷியேட் பண்ணுறது. அதே மாதிரி எல்லாருமே கமெண்ட் பண்ணுறதில்ல, சிலவங்க கமெண்ட் பண்ணுறதுக்கு ஹாப்பி இல்லை, மேபி கம்ஃபர்டபுள் இல்லை அப்படின்னு மனுமிக்கும். அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணுறேன். என்னோட சைலண்ட் வியூவர்ஸ், நீங்கள் என்ன வீடியோ பார்க்குறத நினச்சி என்ன மிச்சம் ஹாப்பியாயிக்கு. கமெண்ட் பண்ணுறோம் இல்லையோ, பட் கீப் வாட்சிங், அதை நினச்சி என்ன மிச்சம் ஹாப்பியாயிக்கு. பொட்ஸ் கொஞ்சம் வாங்கி கொண்டு கார்டன் செய்கிறதுக்கு. இங்கே இந்த ஒரு 6 மாதம் மாதிரி தான் ஒழுங்காக என்னமானு நாட்டினா வளரும். அடுத்த 6 மாதம் ஒழுங்காக வளராது, அப்படித்தான் நிற்கும். அப்போ எவ்ரி டைமும் என்ன நாட்டணும் நினச்சிடா மிஸ் ஆகிறேன். இந்த முறை நினச்சி இந்த டைம் என்னமானு ஒன்று நாட்டணும் அப்படின்னு சொல்லித்தான் பொட்ஸ் கொஞ்சம் வாங்கி கொண்டு வந்தேன். இதை மின்ட் எப்படி அப்படின்னா, இப்போ நாங்கள் நார்மலி வெளியில் மின்ட் வாங்குவோம் தானே, அதை மின்ட் எல்லாம் நாங்கள் அந்த இலையை பிச்சுட்டு தண்டு துண்டு மாதிரி இருக்கும். அதை நான் தண்ணியில் கொஞ்சம் போட்டு வச்சு இந்த ஒரு 1 வீக்குக்கு மாதிரி கீழால் நல்லாவே அதை வேறு மாதிரி வந்திருந்தேன். அதுக்கப்புறம் அதை நீங்கள் எடுத்து வெளியில் மண்ணில் நாட்டினா அது நல்லா வர. ஈவினிங் கொஞ்சம் லேட்டாகி கொஞ்சம் வெளியில் போனேன். நார்மலி ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிற நாளைக்கு எப்படி போகும் என்ற ரூட்டின்டா மிச்சம் ஸ்லோவாக போகும். ஹரிபரி ஒன்றுமே இருக்காது. ஸ்லோண்டா அவ்வளோ ஸ்லோவாக போகும். அப்படித்தான் இன்றைக்கும் அப்படித்தான் இந்த ஒரு டிரைவ் மாதிரி பைத்து போகிறோன்னு தான் இப்போ பைத்தேன். இப்போ டின்னர் தான் செய்ய பார்க்குறேன். டின்னருக்கு நான் இன்றைக்கு சூஸ் பண்ணது என்னென்னா ஹனி கிளேஸ்ட் லேம் சாப்ஸ் தான் நான் செஞ்செடுக்க பார்க்குறேன். கொஞ்சம் டின்னருக்கு எப்போவுமே என்னமான ஸ்பெஷலாக கொஞ்சம் செய்கிறேன் அப்படின்னா லஞ்சு கொஞ்சம் நல்லாவே சிம்பிளாக இருக்கும். அதை பெருசாக வீடியோ எடுக்க தேவையில்லை, அப்படி தான் நிற்கும். அதில் லேம் சாப்ஸ் நான் 5 பீசஸ் மாதிரி எடுத்துக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி அதை நல்லா ஆயிலில் மிக்ஸ் பண்ணி வச்சுறேன். ஆயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையான பவுடர்ஸ், மசாலா பவுடர்ஸை சேர்த்து செஞ்செடுத்தா ஓகே, பரட்டி எடுத்தால் சரி. அதுக்கு நான் பெப்பர் பவுடர் சேர்த்திக்கிறேன். பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், பெப்ரிகாம் 1 டீஸ்பூன் மாதிரி தான் நான் சேர்க்குறேன். உரப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கூட்ட குறைச்ச ஏலும். அனியன் கிரானியூல்ஸ் 1.5 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன்.
இல்லாட்டி வந்து அனியன் பவுடரும் சேர்க்கலும். அதே மாதிரி கார்லிக் பவுடரும் அப்படிதான். கார்லிக் பவுடர் 1.5 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டா சரி. இந்த லேம் சொப்புக்கு வந்து சால்ட் ஒன்றும் தேவையில்லை. உங்களுக்கு நீங்கள் தின்ன போக்கலையும் உங்களுக்கு விளங்கும். சால்ட் போடாத ஒரு டிஃப்ரெண்ட்டே உங்களுக்கு விளங்காது. டிஸ்கிரிப்ஷனில் தந்திக்கிறேன், உங்களுக்கு வேணா பார்த்துக்கொள்ளையிலும் இன்க்ரீடியன்ஸும் அது அளவும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் ஃபியூ மினிட்ஸ் வச்சேன். உங்களுக்கு உடனே செஞ்சடிக்கோ மேலும் 5 மினிட்ஸ் வச்சு செஞ்சடிக்கோ மேலும் பெருசாக டிஃப்ரெண்ட் ஒன்றும் வராது. அது லேம் சாப்ஸை உங்களுக்கு பேனில் செய்யோ மேலும், அப்படி இல்லாட்டி அவனில் போட்டு அடிக்கோ மேலும், அப்படி இல்லாட்டி ஏர் ஃப்ரைஸ் பண்ணேலும். சரியாக பார்த்தா கொஞ்சம் பேனில் ஒரு ஃபியூ மினிட்ஸ் மாதிரி 2 சைடையும் போட்டு பிரட்டி அடிக்கணும். நான் அந்த வேலைக்கு போகல. நான் பார்த்த வந்து ஏர் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் 200 செல்சியஸில் 20 மினிட்ஸ் வச்சேன். நான் 10 மினிட்ஸில் மறுபடியும் திறந்து மற்ற பக்கம் தான் நான் திருப்பி வச்சு பார்க்குறேன். ஏன்னா மற்ற சைடும் வேகிறதுக்கு. நீங்கள் பேனில் செய்கிறனாலும் அப்படி தான் 2-3 நிமிஷம் செய்கிற டைமுக்கும் ஹாஃபில் நீங்கள் மற்ற சைடு திருப்பி வச்சோணும். ஏன்னா 2 சைடும் வேகிறதுக்கு. அதோட நான் வந்து ஈவினிங் தான் நான் செஞ்சேன். நாங்கள் ஏர்லி டின்னர் நார்மலி எடுக்கிறேன். டீயை குடிச்சிட்டு அதோட வந்து டின்னர் எடுக்கிறேன். அப்போ தான் நார்மலி ரொட்டி நிற்கும். ஈவினிங்க்கு ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்து அப்படின்னா அதுக்கு வந்து நான் மசாலா டீ தான் ஊற்று பார்க்குறேன். மசாலா டீக்கு சரியாக பார்த்தா கருவேப்பட்டை மிளகு அப்படிலாம் போடணும். அது ஒரிஜினல் ரெசிபி படி. நான் மசாலா டீன்றது ஆக்சுவலி வந்து ஜிஞ்சரும் ஏலக்காய் போடுறது தான் நான் பொதுவாக மசாலா டீன்னு சொல்கிறேன். நான் நார்மலி இப்படி தான் செய்கிறேன். அவங்களை ட்ரை பண்ணி பார்க்கலும் இப்படி செஞ்சால் நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். அதுக்கு ஜிஞ்சர் வந்து நாங்கள் தோலை சீவிட்டு ஜிஞ்சரை இடிக்கிறத விட தோலோடே வந்து ஜிஞ்சரை இடித்தா ஜிஞ்சரோட காரத்தன்மை கூட இருக்கிறேன். அதோட வந்து ஏலக்காய் எடுத்துக்கிறேன். ஏலக்காய் வந்து நீங்கள் கொஞ்சம் பேனில் போட்டு வறுத்துட்டு இடிச்செடுத்தா அது அரோமா நல்லாவே இருக்கும். அதோட வந்து 2 பேருக்கு டீ ஊற்றுற அப்படின்னா ஃபுல் ஃபேட் மில்க் நீங்கள் எடுக்கிற அப்படின்னா 1 கப்புக்கு 1 கப் தண்ணி வேணும். ஹாஃப் மீன்வெயில் உங்களுக்கு பார்த்தா விளங்கும். லேம் சூப் வந்து ரெடி ஆகியாச்சு. நாங்கள் பேரில் வச்ச டீக்கு தண்ணி வச்ச தண்ணி இப்போ அது கொதிச்ச போக்கலே அதுக்கப்புறம் வந்து நான் டீ பேக்ஸ் போட்டுறேன். டீ பேக்ஸ் வந்து நான் நார்மலி வந்து 4 போடுறேன். 2 பேர் ஒருத்தருக்கு 2 மணிக்கு 2 பேருக்கு 4 போடுறேன் டீ பேக்ஸ். ஏன்னா டீ பேக்ஸில் நான் பார்த்துக்கிற அந்த சாயம் வந்து கொஞ்சமாக வர மாதிரியான விலங்கு. இப்போ அதை கொதித்து வரப்போக்குள்ளே உங்களுக்கு விளங்கும். நாங்கள் டீ பேக்ஸை போட்டு டீயும் அது நல்லா கலரெல்லாம் மாறி தண்ணீர் கலரெல்லாம் மாறி கொதிச்ச போக்குள்ளே இப்போ மில்க் ஊற்றினா சரி. இப்போ அதுவும் கொதிச்சட்டும். ஒரு 5-10 நிமிஷத்தில் கொதிச்சோம். கொஞ்சம் ஸ்லோவாக வச்சா நல்லா சாயம் எல்லாம் இறங்கி டீக்கு டீ கலர் வரும். அது லேம் சோப் ரெடி. இப்போ லேம் சோப்புக்கு மேலால் ஒரு சிரப் ஒன்று மாதிரி ஒன்று ஊற்றுறோம். அதை நாங்கள் செய்யணும். அதுக்கு வந்து கார்லிக் வேணும். கார்லிக் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் மெடிக்கலும். நான் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 கார்லிக் க்ளவுஸ் மாதிரி 5 எடுத்து இப்போ பேனுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி பட்டர் சேர்க்குறேன். பட்டர் சேர்த்து பட்டர் மெல்ட் ஆகி வந்த அப்புறம் வெறையாக வெட்டி வச்சுக்கிற கார்லிக்கை தான் சேர்க்குறேன். கார்லிக்கை சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டா சரி. கார்லிக்கோட கலர் வந்து குயிக்காகவே மாறிடும். இப்போ அதுக்கு மேலே லைமிக்கு தானே லைமை தான் ஸ்லைஸாக வெட்டி சேர்க்குறேன். லைமை விட லெமன் தான் நல்லா இருக்கும். எனக்கிட்ட லெமன் ஈக்கல்ல, அதனால் நான் லைமை வெட்டி சேர்த்தேன். அப்புறம் வந்து ஹனி வந்து நான் 1.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்திக்கிறேன். இந்த ரெசிபியில் மெயின் இன்க்ரீடியன்ஸே ஹனி தான்.
இதோட வந்து உங்களுக்கு சைடில் வேணும்னா உங்களுக்கு ரைஸ் நல்லா இருக்கும், அப்படி இல்லாட்டி வந்து சிப்ஸும் நல்லா இருக்கும். மீன்வைல் டீயும் ரெடி. எனக்கு அப்படி தான் மிச்சம் ஒரு குட்டி vlog ஒன்று மாதிரி தான் நான் கொண்டு வந்தேன். தேங்க்யூ வெரி மச். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது ஒரு டேக் கேர், பாய்.